இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது என்னென்னா, நம்ம சேனலில் மட்டன் சுக்கா, மட்டன் 1/2 kg எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு 100 கிராம் தயிர் வாங்கியிருக்கோம். 100 கிராம் தயிர் வாங்கி 1/2 கிலோ மட்டனில் 100 கிராம் தயிர், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1/2 hour நான் ஊற வச்சு, 1/2 hour ஊற வச்சதுக்கு பாருங்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தயிரில் இருந்து. சரியா? இது அடுத்த பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த பொருள், நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. பார்த்தீங்களா? 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கொஞ்சம் மிளகு, நுணுக்கிறது மிளகு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், தனியா, மஞ்சப்பொடி. அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு வரமிளகா, கருவேப்பிலைக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு. பார்க்கலாமா எப்படி செய்யறதுன்னு? பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுக்கோங்க. இந்த மட்டன் நம்ம செய்யறது சுக்கா செய்யறதுனா நிறைய பேர் குக்கரில் தான் சேர்ந்துருக்காங்க. குக்கரில் போட்டு வேக வச்சு அந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது மொத்தம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். நல்லா பாருங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் எடுத்து சும்மா 2 தான் கட் பண்ணி கிள்ளி போட்டிருக்கிறேன். அடுத்தது இதில் சோம்பு, இதில் பட்டை, லவங்கம் இதெல்லாம் நம்ம நிறைய எதுவுமே போடுறதில்ல. வரமிளகா, சோம்பு, அவ்வளோதான். நம்ம இப்போ பொருட்களே கரம் மசாலா பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே இது மட்டும்தான். அடுத்தது பாருங்க, சோம்பு பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது கருவேப்பிலை போட்டுட்டா. பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. 2 வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் சாஃப்டாக வதங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு தக்காளி கிடையாது, வெங்காயம் மட்டும்தான். அதனால் அது கொஞ்சம் சாஃப்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். பாருங்கள், இந்த ஸ்பூன் அளவே 1/4 ஸ்பூன் அளவு தான். இதில் வருங்க 1, 2, 3 ஸ்பூன். பெரிய ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது சின்ன ஸ்பூன்றதுனால 3 போடுறேன். 3/4 ஸ்பூன். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா? பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னா, மஞ்சப்பொடி. பாருங்க, 1/4 ஸ்பூன்லேயே நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனில் ஒரு பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் மஞ்சப்பொடி. அடுத்தது சிகப்பு மிளகாய்த்தூள். பாருங்கள், 1/4 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் காரம் அதுக்கு தேவை நம்மளுக்கு. ரொம்பலாம் காரம் தேவையில்லை. ஏன்னா அடுத்தது நம்ம மிளகும் போட போகிறேன். தனியா பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 2. இது 1/4 ஸ்பூன் அளவுன்றதுனால உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் 2 வாட்டி போடுறேன் நான், பார்த்துக்கங்க. அப்புறமா கரம் மசாலா மட்டும் 1/4 ஸ்பூன் மட்டும் போடும். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா இது கொஞ்சம் அந்த வாடை போடுற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, தயிர் உப்பும் அது போட்டால் நம்மளுக்கு இந்த மசாலாலாம் பச்சை வாடை அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வாசனை வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் நம்ம இருக்கிறதுக்கு தான் வருங்க. இப்போ இந்த பச்சை வாடை எண்ணெயிலே பொரிஞ்சிடுச்சு இல்லைங்களா. 1/2 கிலோ மட்டன் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா. 1/2 கிலோ மட்டன், 100 கிராம் தயிர், தேவையான அளவுக்கு இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் 1/2 hour ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா. பாருங்கள், இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு ஏற்ற மசாலா தான் நம்ம இங்கே ரெடி பண்ணி இருக்கிறது. அதுக்கு குறைவாகவும் போடக்கூடாது, கூடையும் போடக்கூடாது. நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறிடும். அதுதான் இதில் விஷயமா. மட்டனை பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு நல்லா 100 கிராம் தயிர்னா நீங்கள் தயிர் கம்மியாக எடுக்கலான்ற அளவுக்குலாம் நீங்கள் முடிவு பண்ணதில்லை. 100 கிராம் 1/2 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் தயிர். நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
உப்புன்றது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப மாதிரி தான் போடணும். அடுத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்க கூட சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டாச்சு. கலரி விடலாம். நல்லா கலரிட்டோம். நம்ம இப்போ மூடி போட்டு அப்படியே இதை நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு வேக விடலாம். இதை நம்ம 1/2 hour வேக விட போகிறோம். அதனால நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கலரி விட்டுடலாம். சரிங்களா? அது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? நல்லா 10 நிமிஷம் எடுக்கிறனால இதை பாருங்கள். நம்ம 1/2 hour சொன்னால் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் நம்மளுக்கு 20 நிமிஷம் டைம் இருக்குது. இது நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டு திரும்ப மூடி வைங்க. நல்லா மூடிடுங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்க மட்டன் சுக்கா. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி நம்ம எடுத்து கலரணும். 3ஆவது வாட்டி நம்ம இப்போ கலர்றோம் பாருங்கள். 5 நிமிஷம் மட்டன் சுக்கா எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ தான் நம்ம வந்து மிளகுத்தூள் போடணும். அதுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாமா? பாருங்கள், இப்போ மிளகுத்தூள் போடலாம். போட்டுக்கிறது மிளகுத்தூள் போட்டு நல்ல ஒரு கலருங்க. இந்த மாதிரி மட்டன் சுக்கானா ஒரு பீஸும் தனித்தனியாக அப்படியே தெரியணும். அதுதான் மட்டன் சுக்கா. சும்மா நம்ம கிரேவி மாரி பண்ணி வச்சுட்டு அது போயிடும். நம்ம வந்து மட்டன் சுக்கான்னு சொல்லவே கூடாது. மட்டன் சுக்கானா ஒரு பீஸும் அப்படியே தனித்தனியாக தெரியணும். பாருங்களா எப்படி என்ன கலரில் நம்ம போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச கலர் எந்த கலரில் இருந்தது, இப்போ எந்த கலரில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கல. இப்போ வந்து இறக்க போகிற பதத்துக்கு வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாமா? கொத்தமல்லி நம்ம தேவைக்கு ஏற்ப மாதிரி தான் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க, நினச்சா நம்ம இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக ரெடியான மட்டன் சுக்காவை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க எப்படி ஒன்றா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கானா ஒன்றா தனித்தனியாக தெரியணும். பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சா மட்டன் சுக்கா. இதனால் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.